ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் தயிர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்துடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செய்து வச்சிட்டிங்கன்னா ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப கூட குறைய பார்த்து தயிர் சேர்த்துக்கங்க. மீடியமாக புளிச்சிருக்கிற தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விஸ்கு வச்சோ இல்லைன்னா கரண்டி வச்சியோ கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப்பை விட குறைவாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு பாருங்கள், இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இந்த கடுகு சீரகம் உளுந்து நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்காதீங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் 1 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 6 பீன்ஸும் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு பாதி அளவுக்கு வேக்காடு வேக வச்சு வச்சுருக்கிறேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனை விட குறைவாக சேர்த்துக்கங்க. இப்போ இந்த காய்க்கு தகுந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனை விட குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு பாருங்கள் வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும், இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நாம் கலந்து வச்சோம் இல்லைங்களா தயிர், அதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, இது எல்லாத்தையும் எடுத்து தயிரில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்குறோம், தயிருக்கு சேர்க்கல. இந்த டைமில் தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் தயிர் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். தட்டில் நல்லா சாதத்தை போட்டுட்டு 1 கரண்டி இல்லை 2 கரண்டி தயிர் குழம்பை ஊற்றிட்டு சாப்பிட்டு தான் பாருங்களேன், ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்தளவுக்கு ருசியாக்கும். இதில் கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே கடி போடும்போது சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தயிர் இருந்தால் நீங்களும் தயிர் குழம்பு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.